யூஎஸ் பிரசிடென்ட் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகணும்னு ரொம்பவே எதிர்பார்க்கிறாரு. குளோபல்ல மேசிவ் எக்கனாமிக் பபிள் இருக்கு. இந்தியா, சைனா, யூஎஸ், யூகே அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா டெட் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த கண்ட்ரீஸால பிரின்சிபல் மாத்திரம் இல்லாம இன்ட்ரெஸ்டே பே பண்ண முடியாத நிலைமையில இருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா 1970s ஸ்டார்ட் ஆகுது. யூஎஸ் அப்போ அவங்க கரன்சியை கோல்டு ரிசர்வ்ல இருந்து டீலிங் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷா கரன்சி அடைக்கணும்னு டிசைட் பண்றாங்க. அந்த மாதிரி கரன்சி ஃப்ரெஷ்ஷா அடிக்கும் போது அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், growth, பிரிட்ஜ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. இதனால பப்ளிக் கிட்ட நிறையவே பணம் சேருது. இந்த பணத்தை பப்ளிக் பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. பேங்க் இன்டர்ன் என்ன பண்றாங்க, யாருக்கு ஃபண்ட் வேணுமோ அவங்களுக்கு லெண்ட் பண்றாங்க. ஈவன் கவர்மெண்ட் கூட. கவர்மெண்ட்டுக்கு எப்படி லெண்ட் பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் பாண்ட்ஸை பை பண்ணிட்டு அவங்களுக்கு லெண்ட் பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் கிட்ட மறுபடியும் ஃபண்ட் வருது. இது ஒரு 5 டிகேட்ஸ் கண்டினியூ ஆனதால கவர்மெண்ட் கிட்ட ஹெவியா லோன் சேர்ந்துடுது. நாட் ஓன்லி யூஎஸ் கவர்மெண்ட், வேர்ல்ட் வைட் இருக்க எல்லா கண்ட்ரிக்கும் லோன் அதிகமா ஆயிடுது. நியர்லி $300 trillion லோன் ஆயிடுது. குளோபலி ஜிடிபி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அபவ் $100 trillion. இப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னா 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, அகைன் ஃபர்தரா கரன்சியை பிரிண்ட் பண்ணணும். இதனால என்ன ஆகும்னா இன்ஃபிளேஷன் அதிகமாகும். செகண்ட் ஆப்ஷன் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றது. தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபர்தரா போரோ பண்ணணும். ஆனா கரண்ட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா யூஎஸ்ல மாத்திரம் இல்ல, இந்தியாவில கூட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேங்க்ல டெபாசிட் பண்றது இல்ல. இதனால பேங்க்ஸ் கிட்ட பணமும் இல்ல. சென்ட்ரல் பேங்க் அவங்க ஃபண்ட்ஸை கோல்ட் அண்ட் சில்வர்ல ரிசர்வா வச்சுக்கலான்னு தான் டிசைட் பண்ணிருக்காங்க, ரேதர் தென் கவர்மெண்ட்டுக்கு லெண்ட் பண்றதுக்கு. இதனால யூஎஸ் பிரசிடென்ட் என்ன டிசைட் பண்ணிருக்காருன்னா, எப்படியாவது ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய கிராஷ் கொண்டு வரணும்னு அவர் ஃபீல் பண்றாரு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா பப்ளிக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதை விட பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டை வச்சுட்டு மறுபடியும் கவர்மெண்ட் போரோ பண்ணலாம்னு நினைக்கிறாங்க.